ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்குடைய நெட் பேங்கிங்கை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கூகுளில் போய்ட்டு இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதனால நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்வேர்டு வச்சுருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் லாகின் ஐடி அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூசர் டீட்டெயில், ஓடிபி, ஃபெசிலிட்டி டைப், லாகின் பாஸ்வேர்டு, சீக்ரெட் கொஸ்டின், ஆக்டிவேஷன் டைப், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஏடிஎம் கார்டு டீட்டெயில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட சிஐஎஃப் நம்பர், அதாவது உங்கள்கிட்ட பாஸ்புக் இருக்குது அப்படின்னா, ஸோ சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அல்லது அதாவது பேங்க், அதாவது அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மூணுத்தையும் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த ஓடிபி உங்களுக்கு வரலை அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த செகண்ட்ஸ் 30-40 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 40 செகண்ட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறமா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வியூ ஃபெசிலிட்டி ஒன்லி, ஸோ நான் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னா ஸோ வியூ பண்ணிக்கலாம். ஸோ யாருக்குன்னா பேமெண்ட் அனுப்பணும் அப்படின்னாலும் அனுப்பிக்கலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு லாகின் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் சிம்பிள். ஸோ இந்தமாரி கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுவே லாகின் நியூ லாகின் பாஸ்வேர்டு, ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சீக்ரெட் கொஸ்டின்ஸ் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டோ அல்லது ப்ரொஃபைல் பாஸ்வேர்டோ எதனா எக்ஸ்பிரி ஆகி அல்லது பார்த்திங்கன்னா மறந்துட்டீங்க, ஃபர்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸுக்கு வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதனா ஒரு 2 சீக்ரெட் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து எதனா ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன், ஆக்டிவேட் பிரான்ச் அல்லது ஆக்டிவேட் த்ரோ ஏடிஎம் கார்டு. ஸோ ஏடிஎம் கார்டு கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அல்லது பிரான்ச் மூலமாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிரான்ச்சில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபுல் டீட்டெயிலாக 1 by 1 நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட், ஸோ அதிலே வந்து எப்போ வந்து உங்களுடைய கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 டிஜிட்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கஸ்டமர் நேம், அதுக்கப்புறம் சிஐஎஃப் நம்பர், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இன்னும் நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ யூசர் ஐடி என்னவா இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் இருக்கும். ஸோ யூசர் ஐடி ஒன்றும் கிடையாது, உங்களுடைய சிஐஎஃப், அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அந்த இருக்குது பார்த்தீங்களா, சிஐஎஃப் அப்படி இருக்க, அதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. ஸோ எல்லோரும் நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் உங்களுடைய யூசர் நேம் அந்த சிஐஎஃப் நம்பர் தான் உங்களுடைய யூசர் நேம். பாஸ்வேர்ட் நீங்கள் லாகின் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அகெயின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் ஐடி நான் எதுவுமே க்ரியேட் பண்ணலையே, மெயில் வரலையே, மெசேஜ் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. சிஐஎஃப் நம்பர் தான் உங்களுடைய யூசர் நேம். பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அகெயின் அதில் வந்து லாகினில் யூசர் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அது என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து
பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அதுக்கப்புறம் சிம்பிள், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பீங்க. ஸோ கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ இன்கேஸ் எதனா ஒரு பேமெண்ட் நீங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா வியூ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்காது. ஏன்னா நீங்கள் வியூ அண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதுனால ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் கொஸ்டின் மூலமாக நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து யூசர் ஐடி பார்த்துட்டோம், லாகின் பாஸ்வேர்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்துட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஸோ எல்லாமே ஒரு பேமெண்ட் அனுப்புறது, ஸோ எல்லா வித ட்ரான்சாக்ஷனுமே இந்த நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.